வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ரெக்யூர்மெண்ட்டை எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்க்கலாம். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 3/3/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். ஸோ கைஸ், நான் அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணாமல் போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதோட வெப்சைட் எப்படி சர்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.indianpostgds.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் எங்கே இருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதில் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கணுன்னா நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இல்லை நம்பர் ரீசனுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்குறதுனால பார்த்துக்கலாம். இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் 10/2/2025 3/3/2025 அன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளை பண்ணுற போது ஏதாவது கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/3/2025 8/3/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன போஸ்ட் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரும் அல்லது ஏபிபிஎம்மோ அண்ட் டக் சேவக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான ஜாப் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிள் கேட்டகரி யார், அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் கிடையாது, அப்புறம் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூ பிடபிள்யூடி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான வேலிடான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். 10th மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணி எலிஜிபிளாக அப்ளை பண்ண முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அண்ட் செலெக்ஷன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 7 டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வெளியிடுவாங்க. உங்களுக்கு அப்ளை பண்ணுற போது உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும், அண்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் போகும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மார்க் ஷீட், ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் கேஸ்ட் சர்டிஃபிகேட், பிடபிள்யூடி இருந்தாலும் சரி, அண்ட் இடபிள்யூடி ஓபிசி இருந்தாலும் சரி, அண்ட் டிரான்சாக்ஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுற போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு நிறையவே டவுட் இருக்குது. நான் போன வருஷம் நான் அப்ளை பண்ணேன், இந்த வருஷம் நான் அப்ளை பண்ணணும், நான் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு டைமும் நீங்கள் அப்ளை பண்ணுற போதும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு டைம் பண்ணுறதுக்கு உங்களால் முடியாது, உங்களுக்கு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கிடையாது. அதனால் நீங்கள் லாகின் அப்படின்றது நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரும் உங்களுடைய மெயில் ஐடியும் கேட்கும். சரிங்களா, உங்களுடைய வேலிடான மொபைல் நம்பரும் வேலிடான மெயில் ஐடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய செக் எலிஜிபிலிட்டி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ஓடிபி வெரிஃபிகேஷன் கேட்கும். நீங்கள் கொடுத்த மெயில் ஐடியும் சரி, ஃபோன் நம்பரும் சரி, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் வேலிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். அதனால் உங்கள்கிட்ட ஒர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்ளிகண்ட் நேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ, எந்த மாதிரி இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுடைய பேர் எழுதுகிற போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்மேட்ச் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய அதாவது நீங்கள் உங்களுடைய பேருக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய இனிஷியலை நீங்கள் டாட் வைக்காமல் நீங்கள் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் இனிஷியல் போடுற மாதிரி இருக்கும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெயிலாக ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் மெயிலுன்னா மெயிலுன்னு கொடுத்துக்கோங்க, அந்த ஃபீமேல்னா ஃபீமேலுன்னு கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலருக்கு என்னென்ன டவுட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி அப்படின்னா என்ன அப்படின்றத நிறைய பேர் கேட்குறாங்க. இது ஓசி எஸ்சி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரியில் யார்
வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி, எம்பிசி இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓபிசி கேட்டகரி கீழே தான் வருவீங்க. ஏன்னா ஜென்ரல் கேட்டகரி வந்து இதில தான் வரும். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, யூஆர் கேண்டிடேட் அதாவது அன்ரிசீவர் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓபிசி, பிசி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்ரிசீவர் கேண்டிடேட் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இ-சேவை மையத்தில் போனீங்கன்னா, உங்களுடைய ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் ஓபிசிக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஓபிசியில் வந்து ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி நிறைய விதமான உங்களுக்கு பெனிஃபிட் எல்லாம் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இது மட்டும் கிடையாது, யூஆர், எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான வேலிடான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கேஸ்ட்டோ அதை வந்து சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன சர்க்கிளில் இருக்கீங்க அப்படின்றத இவங்க கேட்டிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் என்ன சர்க்கிளில் இருக்கீங்களோ, அதாவது எந்த டிவிஷனில் இருக்கீங்களோ அந்த டிவிஷனை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலது வந்து உங்களால் எடிட் பண்ண முடியும், சிலது வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எப்போ வந்து 10th பாஸ் பண்ணீங்க, எந்த இயரில் வந்து 10th பாஸ் பண்ணீங்க, அந்த பாஸ் பண்ண அதை இயரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் இவங்க கொடுத்துருக்க கேப்சாவை வந்து என்ட்ரி பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்மிட்டுன்னு கொடுத்தாவே உங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிரும். சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் தான் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நீங்கள் ரிவர்ஸில் வந்து பார்த்துக்கோங்க. என்னென்ன எடிட் பண்ண அதாவது உங்களுடைய நேம்லேருந்து உங்களுடைய பாசிங் இயர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து என்ட்ரி பண்ண சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து இந்த ஸ்டார் இருக்கிறதா நீங்கள் வந்து முக்கியமாக என்ட்ரி பண்ணி ஆகணும். இந்த ஆதார் கார்டு வந்து என்ட்ரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிசபிலிட்டி வந்து உங்களுக்கு இருக்கா அப்படின்றது கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியா, செகண்ட் ப்ரையாரிட்டியா, தேர்ட் ப்ரையாரிட்டியா அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய லாங்குவேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன லாங்குவேஜ் வந்து படிச்சிங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தமிழை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் அடிஷ்னலாக வந்து நீங்கள் இங்கிலீஷ்ன்றதாலும் நீங்கள் இங்கிலீஷை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நோன்றதை கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தா அதோடைய பே ஸ்லிப்பு அண்ட் உங்களுடைய ஓபிசி அதாவது ஓஎஸ்சி சர்டிஃபிகேட், என்ஓசி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோ ரீசெண்டாக என்ன ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுத்துருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் இவங்க கொடுத்துருக்கிற இத்தனை அதாவது 50 கேபிக்குள்ளே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய சிக்னேச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கேபி வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 20 கேபிக்குள்ளே நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சரை வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் பேப்பரில் வந்து உங்களுடைய பிளாக் லெட்டரில் தான் நீங்கள் வந்து சிக்னேச்சரை வந்து நேராக வந்து போட்டு நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். அப்லோட் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்கள் சப்மிட்டுன்னு கொடுத்தாவே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக வரும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்மனெண்ட் அட்ரஸ் அண்ட் டெம்பரவரி அட்ரஸ் ரெண்டுமே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டோர் நம்பர் அண்ட் ஸ்ட்ரீட் நேம் அண்ட் உங்களுடைய வில்லேஜ் அண்ட் பஞ்சாயத்து இந்த பின்கோட் நம்பர் ரெண்டுமே வந்து சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேம் அப்படின்றத மேலே நீங்கள் ஐ ஹாவ் ஏ சேம் அட்ரஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்துடும். அடுத்தது என்னென்னா, நீங்கள் வந்து 10th எந்த இடத்துல படிச்சிங்க, அதாவது எந்த யூனிவர்சிட்டியில் அதாவது ஸ்டேட் போர்டில் படிச்சிங்களா இல்லை சென்ட்ரல் போர்டில் படிச்சிங்களா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டில் தான் படிப்பாங்க. சரிங்களா? சென்ட்ரல் போர்டில் வந்து ப்ரைவேட்டு ஸ்கூலில் படித்தவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் தான் வரும். இதில் நம்ம கவர்மெண்ட்டில் படித்தவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய மார்க்கை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன டைப் மார்க்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு மார்க் டைப்புன்றது நீங்கள் கொடுத்த உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய இங்கிலீஷில் என்ன மார்க் இருக்கோ, இங்கிலீஷ் சப்ஜெக்டில் வந்து என்ன மார்க் இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் சப்ஜெக்டில் வந்து என்ன மார்க் இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மேத்தமெட்டிக்ஸில் வந்து என்ன மார்க் எடுத்திருக்கீங்க அண்ட் உங்களுடைய சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபுல் மார்க்கை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணக்கூடாது. உங்களுடைய சயின்ஸில் வந்து ப்ராக்டிக்கல் மார்க் தனியாகவும் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட் மார்க் தனியாகவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சோஷியல் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு வந்து எவ்வளோ எடுத்தீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன என்ட்ரி பண்ணுறீங்களோ அந்த மார்க் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன மார்க் வந்து என்ட்ரி பண்ணியிருக்கீங்களோ அந்த மார்க்கை வச்சு தான் உங்களுடைய ரெக்ரூட்மெண்ட்டை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு இதுன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க்கை வந்து எடிட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு உங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிவிஷனை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் சில பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு பட் மற்ற டிஸ்ட்ரிக் வந்து மற்ற டிவிஷனில் வந்து நான் அப்ளை பண்ணக்கூடாதா அப்படின்றத கேட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வேறு டிஸ்ட்ரிக் அதர் டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பட் ஒரே ஒரு டிவிஷனில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஒரே ஒரு டிவிஷனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் போத் டிவிஷனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது ரீசெண்டாக எது உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக், அதாவது உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்டோட டிவிஷனை வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிவிஷனில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அண்டு எத்தனை இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது திருவண்ணாமலை டிவிஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை இடத்துல வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 71 இடத்துல வந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 71 வேக்கன்சி வந்து திருவண்ணாமலையில் மட்டுமே இருக்குது. லாஸ்ட் பேஜ் அந்த 8ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது எவ்வளோ வேக்கன்சி வரைக்கும் இருக்குது அப்படின்றத நீங்கள் லாஸ்ட் பேஜ் வரைக்கும் நீங்கள் ஒன்ஸு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 71 இடத்துல வந்து இருக்குது. நீங்கள் இந்த 71 இடத்துல எந்த இடத்துலனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய சொந்த தாலுக்காவில், உங்களுடைய சொந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த நேமை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேஜை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த ஊருடைய நேம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நேம் இருந்தால் உங்களுடைய அதாவது ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எதுக்கு சூஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய சொந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுடைய பக்கத்து ஊர் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா போஸ்ட் ஆஃபீஸ், அந்த பக்கத்து டிவிஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வைஸ் 1 to 3 எப்படி ஆர்டரில் இருக்கோ அதே மாதிரி ஆர்டரில் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் ஏதாவது ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றி ஒரே மாதிரி நம்பர் இருக்கிற மாதிரியோ அல்லது நீங்கள் 1 to 3ல் வந்து ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களோ அந்த மாதிரி இருந்தால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைனாக கொடுக்கணுமா இல்லை வேறு கொடுக்கலாமா அப்படின்ற சில டவுட் எல்லாருக்குமே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 71 இடத்துல இருக்கிறது வந்து நீங்கள் எப்படினாலும் உங்களுடைய இஷ்டம் போல் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? மாற்றி கூட கொடுக்கலாம், ஆர்டர் வைஸ் கூட கொடுக்கலாம். உங்களுடைய டிஸ்ட்ரிக் எந்தெந்த டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கோ அந்த நியரஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அப்லோடு பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் 1 to 3ன்றதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா 71 இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க, நான் 71 இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்பருக்கு வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வந்து இதில் வந்து ஒவ்வொரு நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ்ஸே இல்லாமல் நீங்கள் வந்து கொடுத்தாகணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு சப்மிட் ஆகாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் ஹியர் டு எலிஜிபிலிட்டி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, நீங்கள் வந்து அதில் கிளிக் ஹியர் டு எலிஜிபிலிட்டின்றதை வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் அதில் ஒரு பிரிண்ட் எடுத்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து நம்பரை வந்து ப்ரொவைட் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டிக்ளரேஷனில் வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூன்றதை நீங்கள் கொடுத்தாவே போதும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதோ ஒரு நம்பரை வந்து நான் மறுபடியும் போட்டிருக்கேன், இல்லை ஏதோ ஒரு நம்பரை வந்து மிஸ் பண்ணிட்டுருக்கேன். என்ன நம்பரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டுருக்கேன். அந்த 4ஆம் நம்பரை விட்டு இதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சப்மிட் ஆகலை. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பரை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு
நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆயிரும் அப்படின்றத நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். சரிங்களா? ஒன்ஸ் சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் ப்ராசஸ்க்கு வந்து போகும். பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயில், அதாவது ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் அண்ட் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபீஸே கிடையாது. இந்த மற்ற கேண்டிடேட்டு, அதாவது யூஆர் கேண்டிடேட்டு, ஓபிசி கேண்டிடேட்டு, அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டு இவங்களுக்கெல்லாம் ஜென்ரல் கேண்டிடேட் இருக்கிற எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ₹100 வந்து நீங்கள் ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சிலர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்ளை பண்ணும்போது சில மிஸ்டேக் வந்து பண்ணிவிட்டேன், அது வந்து நீங்கள் எப்படி வந்து நான் கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுத்துருக்கிற 3ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோ கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டு அதோட அப்ளிகேஷன் பிரிண்ட்டை வந்து நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கெல்லாம் போவீங்க இல்லைங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட் அந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கைஸ், தேங்க்யூ.